அப்படியா? அம்மா தெரியும். எங்களோடு இணைப்பிரியாது இருந்தவர் கண்டிப்பாக எத்தனை குழந்தைகள் உனக்கு இருந்தாலும் என் மீது என் நிலை அறிந்தவர் நீங்கள் ஒருவரே. அல்லார் உங்களை காரணம் பார்க்க வேண்டும் என்று எண்ணம் பண்ணீர்களா? ஆமா. அன்னையை அழைத்து சென்று வாடா என்று சொன்னார். அதனால் விரைவாக சைலன்ஸ் சைலன்ஸ் தயவு செய்து யாரும் பேசாதீங்க. சைலன்ஸ். வனம்பாக்க போற ஒரு நல்ல சங்கதியை ஒரு குடும்பத்துல பெரியவர்கள் இருப்பார். ஆமா சைலேஷ். ஒரு மாமியார் இருக்காங்க, மாமனார் இருக்காங்கன்னா ஒரு இடம் போறோம்னா பெரியவங்க ஆசீர்வாதம் வேணும். கண்டிப்பாக வேண்டும். போய்வான்னு சொல்லணும். கண்டிப்பாக. அப்பேற்பட்ட எங்க அம்மா எங்க அத்தை இருக்காங்களே, உண்மை. அப்பேற்பட்ட கௌசல்யாதேவி எங்க மாமியார் இடத்திலே இளைய பெருமாளோடு நான் மடத்துக்கு சென்று வருகிறேன் என்று கிடைத்தாம்பலம் பெற்று வருகிறேன். நேர்ந்த அற்பங்களை நீங்கள் ரதத்தை எல்லாம் சிங்காரம் செய்து கண்டிப்பாக ஆசனம் இருக்கின்ற அவனையோர் ஒருபோல் ஒன்றும் போஜனம் அருந்து போதும் குவியலால் தரணிக்காது நேசமும் துதித்தோர் நெஞ்சும் நிறைமனதாக வாழ்க்கை கோசலா தேவி என்பால் குற்றமில்லாத சென்று ஆசீர்வாதம் பெற்று சற்றும் தயங்காது நீங்கள் யாரெல்லாம் சந்திக்க வேண்டுமோ நாட்டில் உள்ள பெரியவர்களையும் அவர்களையும் சந்தித்து இடையூறு நேராது சிறந்த திறந்த வெளிமனத்தோடு வந்து சேருங்கள். நான் அதற்கும் தாய் இளைய பெருமாள் இடத்திலே வனிதா சீதா தேவி நாடகமாக்க போகிறது என்று சொல்லிவிட்டு மாமியாகிய கௌசல்யாதேவி பார்க்க வேண்டும். கௌசல்யாதேவி தற்பாலாகிறது. அதனால் சங்கதி Thank you.
புத்திரமாக்கி இருந்தது 12 ஆண்டு காலம் ஒரு மாமாவை புத்திரமாக்கி புத்திர பாக்கியம்னா புள்ள இல்ல அது வெளிப்படையா சொல்லிட்டு போயா பிறகு நாகராஜப்பட்ட முனிவரை கூட்டி புத்திரயாகவேஸ்வரி யாகம் செல்லும்போது யாகத்தின் மூலியமா தானே அப்படி நாகராஜப்பட்டு இருக்கும்போது அந்த இடத்திலே சுவாமியாப்பட்டு இருக்கிறாரே அவருக்கு 3 படகு உண்டு. ஒரு ஆளுக்கு 3 கொண்டாட்டியா என்னடா இப்ப என்னோட இந்த ஆள் மோசமா இருக்கிறேன் சரி சொல்லு அப்படி இருக்கும்போது நாகராஜப்பட்ட முதல் அப்படி நடந்து இருக்கும்போது அந்த நேரத்திலே அப்பா புத்திரகாண்டேஸ்வரி யாகம் செய்யும் பொழுது யாகத்தின் மூலியமா தானே எப்படி ஆனே யாரு யாகவரானை பெற்றது சேர்ந்து அவமரானை பெற்றெடுத்தீங்க அப்படி இருக்கும்போது அவமரானை பெற்றெடுத்தாலும் எங்களது லேதனியார் திருவிழாப்பட்டவர் எப்படி பரதன் சத்ருக்கன் லட்சுமணன் அப்படி 4 பிள்ளைகளையும் பெற்றெடுத்தோம் 4 பிள்ளைகளையும் பெற்றெடுத்து 4 பிள்ளைகளையும் என் பிள்ளையாதான் அப்படித்தாம்மா இருக்கணும் அவை தங்கை பெற்ற செல்வம் நான் ஏன் பெற்ற செல்வம் அப்படின்னு வேட்பின் மீது பார்த்ததே கிடையாது. நீ எப்படி பெரியம்மா சரி அப்படி வளர்ந்த நேரத்திலே வாயிலே ஐயாத்தியாபுரி வட்டத்தை எங்க நாட்டிலே யாரு குனியார் இப்படி ஆன அந்த குனியில் குனியின் வார்த்தை கேட்டு சந்தான கூறி இருக்கின்ற ஆளை அவருடைய வந்தாரனுடைய குனியாப்பட்டனுடைய வார்த்தையை கேட்டு எப்படி வராரிப்படி வரவராகப்பட்டிருந்த நாட்டியாக வேண்டும் நான் ராமபுராகப்பட்டவன் 14 ஆண்டு திட்டமா குஷ்டவா 14 ஆண்டு காலம் மனம் வேண்டும் இந்த வார்த்தையின் பிரகாரம் என்ன சொல்றது அப்படி என்று தாய் சொல்லி தட்டாம பிரகாரம் வார்த்தை பிரகாரம் பட்டவன் வார்த்தை கொண்டு 14 காலம் கடல் ஒரு இந்த வார்த்தையை கேட்டு என் சுவாமியா பட்டவரே மகரா பட்டவன் காலா பகிர்ந்து அப்படி என்று அவர் முன்னே பிடிக்கிறாரே பூர்த்தியாகி விட்டார். சரி மட்டும்தான் கேட்டுருக்கீங்க சரி கேட்டுங்க சரியா அப்படி கேட்டிருக்கிறது இந்த நேரத்துல கடைபிடிக்கிறார் ஆமா ஆமா அதுக்கு முன்னதாக சபையா இருக்கக்கூடியான எப்படா இருக்கக்கூடியான சுவாமியுடைய மதிப்பிற்குரிய புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த மாண்புமிகு ஐயா பட்டவர் ஆமா முதலமைச்சர் ஐயாவுடைய பார்த்துக்கும் நாடாளுமன்ற ஐயா அவர்களுடைய பார்த்துக்கும் அனைத்து நாடக உள்ளங்களுக்கும் உங்களுக்கும் மனமுடிந்த வணக்கம் என் குருவுக்கும் மனமுடிந்த வணக்கம் அப்படி இருப்பது இருந்தால் நீங்க எதிர்பார்த்த வண்ணம் இருக்காங்களா அவங்க எதிர்பார்த்த வண்ணமா இருக்கிறாங்க அப்படியா? ஆமா மாமியார் தாங்கம்மா சரி எந்த ஒரு படம் இல்லை Yeah.
உங்க பிள்ளைகிட்ட முந்தி பார்த்து வாங்க எல்லாம் பார்க்க வேண்டும். அபசேஸ்திகளுடைய ஆசீர்வாதம் வேண்டும். என் வயிற்றில் இருக்கிற குழந்தை எனக்கு ஆண் குழந்தையாக பிறக்க வேண்டும். இந்த அயோத்தி ஆள வேண்டும். அப்படி என்று உங்க மகன் கிட்ட சொன்னேன். சரி அதுக்கு நேரக்காலம் வரும்போது அழிச்சிட்டு போற மாதிரிதான். இப்பொழுது உங்க பிள்ளையாருக்கு முடியாத இளைய பெருமாளை அனுப்பி மனிதாவை கொண்டு போய் மலர்வனம் காட்டி அழைத்து வா என்று சொல்லியிருக்கிறார். சரி மைசூரும் வந்து மதனி வா போகலான்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நீங்க தெரியுங்க இல்லையா, உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை. உங்க வாயால போய் வா பண்ணித்தான்னு சொன்னா போதாத படம் பார்க்க போறோம்னு சொல்றியா? அம்மா இருக்கிறாயே மனம்பாக்க போகக்கூடாது. அப்ப மனம்பாக்க போனா வளத்திலே வளர்ந்தால் மிருகமெல்லாம்
ஞானிகளுடைய தபசேசனுடைய ஆசீர்வாதமும் அங்கிருக்கும்படியான மிருகங்களும் அங்கிருக்கும்படியான சர்ப்பங்களும் என்னை எந்த இடையூறும் செஞ்சதில்லை. சரி, எனக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க. அதனால என் வீட்டுல இருக்க வந்து ஆண்டு வழியா பிறக்கணும், அவங்களுடைய பெரியவருடைய ஆசீர்வாதம் பெறணும், என் பிள்ளை இந்த அயோத்தி ஆரம்பம். சரி, அதனால நான் போய் வளர்த்தேன். மகளே அம்மா அவன் முன்பே பார்க்க எனக்கு எந்த இடையூறும் நேராது. நீங்க பயப்படாதீங்க, நான் போய் வருகிறேன். ஓய்வா வணித்தான் எனக்கு ஆசீர்வாதம் தான் போதும். ஓய்வான் உடவாரி ஓய்வான்னு சொல்றீங்களே. சரி, ஒரு வார்த்தை பிரகாரம் எப்படியோ அப்படியா பயப்படாதீங்க. இளைய பெருமாள் இருக்கும் வரை எனக்கு எந்த இடையூறும் நேராது. என் புருஷனை விட எனக்கு இளைய பெருமாள் எனக்கு பொண்ணுனார் கிடைச்ச மாதிரி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. சரி, எனக்கு மாமியார் கிடைச்ச மாதிரி யாருக்கும் மாமியார் கிடைக்க மாட்டாங்க. ஆமா, எங்க 3 மாமியாரும் என் மேல உயிர் பாசமா இருப்பாங்க. இதுலதான் எங்க மாமியார் எங்க பிள்ளைய வீட்டுக்காரர் பட்ட முடியுங்க. சரி, சுமக்கரைக்கு தான் அவங்க 2 பேரும்